Hi guys, this is Ajit. Welcome to Crypto Knowledge Tamil. Bitcoin இப்போ நியூ ஆல் டைம் பண்ணிருக்கு. $112,000 வரைக்கும் பிரைஸ் ரீச் ஆயிருக்கு. பிட்காயினோட இந்த டெத் கிராஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அது எப்படி பாசிட்டிவாக பிட்காயினோட ப்ரைஸில் இம்பாக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு. இப்போ பிட்காயினில் கோல்டன் கிராஸும் வந்து நடந்துருச்சு. ஸோ அப்கமிங் டேஸில் ஏதாவது புல் பேக் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா, வந்தால் என்ன லெவல்ஸ்லாம் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அண்ட் நெக்ஸ்ட்டு பம்பில் என்ன ப்ரைஸ் ரீஜன் பிட்காயின் போக வாய்ப்பு இருக்குது, அதையும் தாண்டி மெயினாக நம்ம எத்தேரியம் பற்றி பார்க்க போகிறோம். பிட்காயினில் இந்த டெத் கிராஸ் கோல்டன் கிராஸ்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக டிஸ்கஸ் பண்ணோம். எத்தேரியமில் இப்போ இந்த கோல்டன் கிராஸ்லாம் வந்தால் ப்ரைஸ் எந்த அளவுக்கு ரேலி ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பற்றியும் வந்து பார்க்கலாம். மெயினாக பிட்காயின் டாமினன்ஸ் எப்படி இருக்குது, டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட் கேப்லாம் வந்து எப்படி இருக்குது, டாப் ஆல்ட் காயின்ஸ் எப்படி இருக்குது, அப்கமிங் டேஸில் வரப்போகிற ஒரு சில ஈவெண்ட்ஸ் பற்றியும் அண்ட் ஒரு சில நியூஸஸ் பற்றியும் இந்த வீடியோவில் ஷார்ட்டாக எல்லாத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். லெட்ஸ் கெட் இன்ஸ் வீடியோ ரைட் நவ் ரைட் அவே. இப்போ பிட்காயின்லேருந்தே வந்து ஆரம்பிப்போம். கோல்டன் கிராஸ் பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த சார்ட்டில் வந்து பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கிராஸ். இந்த டெத் கிராஸ் கோல்டன் கிராஸ் பற்றி ஆல்மோஸ்ட் எல்லா வீடியோஸ்லையும் லாஸ்ட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் வீடியோஸ் போய் பாருங்கள், சப்போஸ் உங்களுக்கு அப்படின்னா என்னென்னு வேறு வந்து இல்லைன்னா. இந்த இடத்துல நம்ம டெத் கிராஸ் வந்து பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு டம்ப் வந்து ஆச்சு. அந்த டம்பில் பிலோ $80,000 இப்போ நியூ ஆல் டைம் ஐயே பிட்காயின் வந்து பண்ணியிருக்கு. லாஸ்ட்டாக இந்த கோல்டன் கிராஸ்லாம் வரும்போது பிட்காயினில் என்ன நடந்திருக்குன்னு நம்ம பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பார்ப்போம். 2024 வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதத்தில் ஒரு கோல்டன் கிராஸ் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா பிட்காயின் இந்த $75,000 இந்த மேஜரான ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி 100K மேலே வந்து ப்ரைஸ் வந்து போயிருந்தது. ஸோ ஒன்ஸ் இந்த கோல்டன் கிராஸ் நடந்ததும் ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு 10-15% புல் பேக் ஆகலாம், ஆகாமலேயும் போகலாம். அது எப்படி அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து கோல்டன் கிராஸ் நடக்குதா, கோல்டன் கிராஸ் நடந்ததுக்கப்புறமும் ப்ரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பம்ப் ஆகிட்டு அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் சைட்வேஸ் போயிட்டு அந்த மாதிரியும் வந்து நடந்திருக்கு. சில கேசஸில் நம்ம லாஸ்ட் புல் ரனில் வந்து இந்த கோல்டன் கிராஸ் வந்து எடுத்துக்கும் போது ஒன்ஸ் இந்த கோல்டன் கிராஸ் நடந்ததுக்கப்புறம் பிட்காயினில் ஒரு பெரிய புல் பேக் வந்துட்டு அதுக்கப்புறமா ப்ரைஸ் பம்ப் ஆகிருக்கு. ரிகார்ட்லெஸ் இந்த புல் பேக் வந்தாலும் வரலனாலும் ப்ரைஸ் அதுக்கப்புறம் பெரிய ஹை அப்படிங்கிறது தான் வந்து ரீச் பண்ணியிருக்கு. நான் இந்த புல் ரனில் பிட்காயின் எவ்வளோ போகும்னு நினைக்கிறேன். அண்டு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த புல் பேக் ரீஜன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஒன்று பிட்காயின் இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் பம்ப் ஆகி கொஞ்சம் சைட்வேஸ் போக வந்து வாய்ப்பு வந்துருக்குது. புல் பேக் ஆச்சுடானா மேஜர் ரீஜன்ஸ் நான் எதெல்லாம் வாட்ச் பண்ணுறேன் அப்படின்னா 100K ஆப்வியஸாக இந்த 100K லெவலில் ஒரு மேஜரான சப்போர்ட்டும் வந்துருக்கு. அது சைக்காலஜிக்கல் சப்போர்ட்டாகவும் இப்போ வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ ஒன்று பம்ப் ஆச்சுடானா 120K இந்த லெவல்ஸ் 120K 125K அந்த லெவல்ஸ் ஃபிப் லெவல்ஸும் அங்கே வந்து இருக்கனால 120K ஒரு ரவுண்ட் நம்பராக வந்து இருக்கனால அப்கமிங் ரெசிஸ்டன்ஸ் பிட்காயினுக்கு அங்கே வந்துருக்கும். அண்ட் ஆல்சோ புல் பேக் ஆனால் 100K அண்ட் 98K அப்படிங்கிறது ஒரு விக் அப்படிங்கிறது வரதுக்கான சான்சஸ் இருக்கிறதா நான் பிட்காயினுக்கு வந்து பார்க்குறேன். இப்போ எத்தேரியம் சார்ட் டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து வச்சுருக்கேன். டிசம்பர் 2024 அப்புறம் இந்த ஜனவரி இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் எல்லாருமே ஆல் சீசன் ஆல் காயின் ராலி அப்படிங்கிற எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்திருந்தோம். அதுக்கான மேஜர் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா எத்தேரியமில் ஒரு கோல்டன் கிராஸ் ஆனது வந்து வருது. இந்த டிசம்பர் 2024 கோல்டன் கிராஸ் வந்ததும் எத்தேரியமில் இந்த $4,000 to $4,100 ஆனது மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக வந்து இருக்குது. கோல்டன் கிராஸ் வருது, பிட்காயின் டாமினன்ஸும் ஒரு மேஜரான நல்ல பர்சன்டேஜ் வந்து ரீச் ஆனதும் ஓகே கோல்டன் கிராஸ் வந்ததுக்கப்புறம் எப்போவுமே நடக்கிற போல 10-15% கரெக்ஷன் ஆனது வந்து ஏற்படுது. அதுக்கப்புறம் எத்தேரியம் சைட்வேஸ் போகுது. அதுக்கு லோயர் ஹை வந்து போட்டுட்டு கீழே வந்து ஒரடியாக வந்து டம்ப் ஆயிருது. இந்த எத்தேரியம் ஃபவுண்டேஷனே வந்து செல் பண்ணுறாங்க, எத்தேரியம் டீமே செல் பண்ணுறாங்க, அப்படி இப்படின்னு ஃபட் வந்து வருது. ஏகப்பட்ட நெகட்டிவ் நியூஸஸ் மார்க்கெட்டில் சரௌண்ட் ஆகுது. ஸ்டாக் மார்க்கெட்ஸ் வந்து ஃபால் ஆகுது. இந்த ரீசன்ஸ்னால ஓவரால் எத்தேரியுமே வந்து டம்ப் ஆயிருது. இது எல்லாமே கோஇன்சிடென்டலி கொலைட் ஆகி மொத்தமாக மேனிப்புலேட்டிவாக இந்த ரேலி அப்படிங்கிறது வந்து முடிஞ்சிருது. ஸோ இந்த கோல்டன் கிராஸ்க்கு அப்புறம் ஒரு பெரிய பம்ப் அப்படிங்கிற ஆல் சீசன் எத்தேரியமில் ரேலி அப்படிங்கிறது எதிர்பார்த்தோம். பட் மொத்தமாக கீழே வந்துருச்சு. ஸோ இந்த கோல்டன் கிராஸ் எப்போவுமே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் தான். பட் இது வந்து ஒரு ஷார்ட் மினி பியர் மார்க்கெட்டாக வந்து அமைஞ்சது. ஏன்னா அது வந்து அந்த அளவுக்கு இந்த ஓவரால் இந்த ரேலியானது பிட்காயின் எத்தேரியமுக்கு பவர்ஃபுல்லாக வந்து இல்லை. இப்போது கோல்டன் கிராஸ் வரதா இருந்தால் எத்தேரியமுக்கு எப்படி வரலான்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எத்தேரியமோட ப்ரைஸு இந்த 200-day மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்துருக்குது. மேபி ஒன்ஸ் ஒரு சின்ன டம்ப் அப்படிங்கிறது 2200 வரைக்கும் வந்து வரலாம். இல்லைனா இந்த இடத்துல வந்து பம்ப் ஆச்சுடும் அப்படின்னா ஒரு 2800 அந்த மாதிரி வந்து போயிட்டு ப்ரைஸ் இந்த ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்குல்ல இந்த 200-day மூவிங் ஆவரேஜ் இதை பிரேக் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை சப்போர்ட்டாக வந்து எடுத்து மேலே வந்து போச்சுட்டான்னா எத்தேரியமுக்கு ஒரு நல்ல அப்கமிங் மந்த்ஸ் அப்படிங்கிற வந்து அமையும். ஃபார்ச்சுனேட்லி அதுதான் எல்லாருமே நம்ம இப்போ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறது. இந்த இது வந்து ஃப்ளிப் பண்ணிவிட்டு சப்போர்ட்டாக வந்து மாறணும். அண்ட் ஆல்சோ இது வந்து 50-day மூவிங்
ஆவரேஜ்னால சீக்கிரமாகவே வந்து எத்தேரியமோட ப்ரைஸ் கன்சாலிடேட் ஆச்சுடானா, கொஞ்சம் ரேலி ஆச்சுடானா சீக்கிரமாகவே இந்த ஷார்ட் டேர்ம் இந்த 50-day மூவிங் ஆவரேஜ் ஆனது மேலே வந்துடும். ஸோ சூன் we can expect a golden cross in எத்தேரியம். இந்த வாட்டி கோல்டன் கிராஸ் வந்திருந்தால் மோஸ்ட் ப்ராபப்ளி எத்தேரியமில் ஒரு நல்ல ரேலி அப்படிங்கிறதே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இந்த கோல்டன் கிராஸ் அண்ட் டெத் கிராஸ் மோஸ்ட்டாக இது வந்து ஒரு நல்ல இண்டிகேட்டராக தான் வந்து இருந்துட்டு வந்திருக்கு. இப்போ நம்ம அப்படியே சும்மா சொலோனா அண்ட் பிஎன்பிக்கும் வந்து பார்ப்போம். இப்போ சொலோனா பொறுத்த வரைக்கும் சொலோனாலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெத் கிராஸ் வந்து நடந்திருக்கு. அதே மாதிரி எத்தேரியம் கேஸில் எப்படி வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கோ இந்த 200-day மூவிங் ஆவரேஜ் தான் சொலோனா கேஸ்லேயும் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. மோஸ்ட்டாக எல்லா ஆல்காயின்ஸ்லையும் அப்படி தான் வந்து பார்க்க முடியும். ஒரு சில ஆல்காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே வந்து இருக்குது. லைக் இந்த பிஎன்பி கேஸில் வந்து பார்த்திங்கன்னா 200-day மூவிங் ஆவரேஜ் வந்து சப்போர்ட்டாக வந்து எடுத்துகிட்டு இப்போ பவுன்ஸ் ஆகிட்டு வந்து இருக்குது. ஸோ இதே மாதிரி எத்தேரியமில் வந்து நடந்ததுன்னா எத்தேரியமில் ஹியூஜான ரேலி அப்படிங்கிறத நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம பிட்காயின் டாமினன்ஸ்க்கு வருவோம் அண்ட் பிடிசிக்கு வந்து வருவோம். பிட்காயின் டாமினன்ஸ் பொறுத்தவரை பிட்காயின் டாமினன்ஸும் இந்த இடத்துல வந்து பார்க்கலாம். இந்த 50-day மூவிங் ஆவரேஜ் கீழே வரைக்கும் பிட்காயின் டாமினன்ஸ் ஹெவியாக வந்து ஃபியூ டேஸில் வந்து ஃபால் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகி டம்ப் ஆகிருந்ததுன்னா ஒரு ஸ்டார்ட் டேர்மில் ஒரு பெரிய ரிலீஃப் நம்ம ஒரு 61% இல்லை 60% கீழே கூட பிட்காயின் டாமினன்ஸ் போகிறத பார்த்துருப்போம். பட் அகைன் இதை வந்து ரிக்ளைம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களால் பார்க்க முடியும் டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு ஹேமர் கேண்டில் வந்து போட்டு இப்போது பிட்காயின் டாமினன்ஸ் ஸ்ட்ராங்காக வந்துருக்குது. ஸ்டில் இந்த 65% அப்படிங்கிற டீசெண்டான நம்பர் தான். பட் அப்கமிங் டேஸில் நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஏன்னா பிட்காயினும் வந்து வால்டைலாக வந்து இருந்துகிட்டு இருக்குது. மேபி என்ன வந்து நடக்கலாம் அப்படின்னா ஒன்று பிட்காயின் வந்து ஒரு 120K 130K அப்படின்னு வந்து பம்ப் ஆகும்போது ஒரு ஃபைனலாக அகெயின் இந்த ஹையை வந்து ஸ்வீப் பண்ணிவிட்டு பிட்காயின் டாமினன்ஸ் வந்து டவுன் ஆக வந்து வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ பிட்காயின் டாமினன்ஸ் இப்போதைக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் வந்து இருக்குது. அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆல்காயின்ஸில் டாப் கேப் ஆல்காயின்ஸில் வச்சுக்கோங்க. ரொம்ப ரிஸ்கியாக இருக்கக்கூடிய லோ லிக்விட் லோ கேப்பில் ஆல்காயின்ஸில் இப்போதைக்கு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆனது வந்து வச்சுக்காதீங்க. பிடிசி பொறுத்தவரை பிடிசி ஸ்ட்ராங்காகவே வந்துருக்கு. சைட் வேஸில் வந்து போயிட்டு வந்திருக்கு. மேபி ஒரு புல் பேக் ஆச்சுன்னா இந்த லெவல் வரைக்கும் ஆகலாம். அண்ட் பம்ப் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல்ஸ் அப்படிங்கிறது இந்த லெவல் அப்படிங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்துருக்கும். பட் ஓவரால் பிடிசி ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்துருக்குது. எத்தேரியமுக்கு அப்கமிங் மந்த்ஸ் வந்து நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷனு. டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட் கேப்பில் அப்கமிங் டேஸில் கோல்டன் கிராஸ் வந்து வரப்போகுது. மேபி இதெல்லாம் சைமல்டேனியஸாக கொலைட் ஆகலாம். ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இடத்துல கொஞ்சம் சைட்வேஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல கோல்டன் கிராஸ் நடக்குதுன்னா பிட்காயின் வந்து டம்ப் ஆகலாம். அதான் இந்த புல் பேக் ரீஜன்ஸ்க்கு வந்து வரலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ரேலி அப்படிங்கிறது ஒரு நியூ ஆல் டைம் ஹை அப்படிங்கிறது டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட் கேப்லலாம் வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போது இந்த மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி இருக்குது பார்த்தீங்களா, மைக்கேல் சேலரும் இன்னொரு பிட்காயின் டிப் பையிங் அப்படிங்கிறது வந்து ஹிண்ட் பண்ணுறதா வந்து பார்த்துருந்தேன். ஆல்மோஸ்ட் இப்போ மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி 5,76,000 பிட்காயின் மேலே வந்து ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பிட்காயினோட ஓவரால் சப்ளையில் 2% மேலே பிட்காயின்ஸ் அவங்களே வந்து ஹோல்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அண்ட் 50% மேலே ப்ராஃபிட்ஸில் வந்திருக்காங்க. அவங்களோட பிட்காயின் ஹோல்டிங்கோட ஒர்த் இப்போ ரீசெண்டாக பிட்காயின் ஆல் டைம் ரீச் ஆகும்போது $62 பில்லியன் வந்து இருந்துட்டு வந்திருக்குது. ஆப்வியஸாக பிட்காயினோட ப்ரைஸ் இது என்ன தான் பம்ப் ஆனாலும் பட் இவங்களே ஒரு பெரிய டாமினன்ஸ் வச்சுருக்குது. அந்த அளவுக்கு நல்ல விஷயம் இல்லை. பட் ஜஸ்ட் இந்த நியூஸ் ஷேர் பண்ண வந்து நினச்சேன். அண்ட் ஆல்சோ நம்ம இந்த டாலர் இண்டெக்ஸ் எல்லாம் வீக் ஆகிட்டு வந்திருக்குது. இந்த மந்த் நான் அவ்வளோவா வீடியோஸ் அப்படிங்கிற வந்து போடல. பட் லாஸ்ட்டாக வந்து நம்ம மே மாதத்தில் எந்த விதமான ரேட் கட்டும் ஃபெட்டு கொண்டு வரல. நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். 4.5% தான் அது இருந்துட்டு வந்து இருக்குது. ஏன்னா தான் இந்த டேரிஃப் வந்து இந்த நியூஸஸ் வந்து போயிட்டு இருந்தாலும் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்லாம் பம்ப் இருந்தாலும் கூட இந்த மாதம் மே மாதத்தில் யூஎஸோட இன்ஃப்ளேஷன் வந்து ட்ராப் ஆகிருக்கு. 2.3% வந்து வந்திருக்குது. ஆல்மோஸ்ட் ஃபெட்டோட கோலான 2%க்கு வெறும் 10% ஆர் 15% தான் ஹையராக வந்து இருந்துட்டு வந்திருக்குது இன்ஃப்ளேஷன் ஆனது, விச் இஸ் அ குட் திங். மேபி இந்த ஜூன் மாதமாவது இந்த கியூட்டியை வந்து ஃபெட்டு ஸ்டாப் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். ஏதாவது ரேட் கட் வருதா அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். அண்ட் ஓவரால் பெருசாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. அண்ட் நம்மளோட இந்த சிகேடி பிக்ஸோட கூகுள் ஷீட் எப்பவும் போல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மேபி நல்ல ஆல்காயின்ஸ் அக்யூமுலேட் பண்ண பார்க்குறீங்கன்னா இந்த லோ கேப்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க முடிஞ்ச அளவுக்கு. லைக் சிடிஎக்ஸு அப்புறம் இந்த கார்பன் ப்ரௌசர் அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த டைமில் அவாய்ட் பண்ணிவிடுங்க. லார்ஜ் கேப்ஸ் லைக் ஐஎம்எக்ஸ் பீமு இதுமாதிரி டாப் 100-200 காயின்ஸில் அக்யூமுலேட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நம்மளுக்கு கன்வின்சிங்லி
ஆகி இந்த பிட்காயின் டாமினன்ஸ் வந்து பிரேக் டவுன் ஆகி கீழே வரும்போது அப்போ நம்ம இந்த லோ கேப்ஸு மிட் கேப்ஸ் எல்லாம் வந்து வாங்கிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பிட்காயின் இந்த புல் ரன்ல எந்த அளவுக்கு போக வாய்ப்பு இருக்குன்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஷேர் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். இந்த புல் மார்க்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய பியர் மார்க்கெட்டில் மினிமம் பிட்காயினோட ப்ரைஸு $45,000 to $60,000 இருந்தால் தான் சீப்பஸ்ட்டு வேல மைன் பண்ணக்கூடிய பிட்காயின் மைனர்ஸே, அதாவது ரொம்ப எஃபிஷியண்ட்டான ஹார்ட்வேர் அண்ட் பெட்டரான எலக்ட்ரிசிட்டி ப்ரைஸிங் மூலமா மைன் பண்ணுறவங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும்னா பிட்காயினோட ப்ரைஸ் $45,000 மேலே வந்து இருந்தாகணும். ஸோ இந்த கேஸ் பிட்காயின் வந்து வேர்ஸ்ட் கேஸில் $40,000 வரைக்கும் ரீச் ஆகிறதா வந்து இருந்தால் இந்த புல் மார்க்கெட்டில் எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு 180K 150K மேலே அப்படிங்கிறது இன்னெவிட்டபிளாக தான் நான் வந்து நினைக்கிறேன். மேபி ஈவன் 200K வந்து போக வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோஸ் நம்ம ஃபிப் லெவல்ஸ் வச்சு டிஸ்கஸ் பண்ணலாம். பட் ஃபார் ஷோர் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் இப்போ இருக்கிறது பிட்காயினோட ஹையாக இருக்க வாய்ப்பே வந்து இல்லை. அண்ட் ஆல்சோ போன புல் மார்க்கெட் பொறுத்தவரை ஒன்ஸ் ஆஃப்டர் இந்த $20,000 அப்புறமாவே வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் டாமினன்ஸ் பிரேக் ஆகி விழ ஆரம்பிச்சிருச்சு. பட் இப்போ வரைக்கும் பிட்காயின் டாமினன்ஸ் பிரேக் ஆகலை. ஒரு கம்ப்ளீட்டான புல் மார்க்கெட் சைக்கிள்னா பிட்காயின் டாமினன்ஸ் டாப் அவுட் ஆகி பிரேக் ஆகி கீழே வந்து அதுக்கப்புறமா திரும்ப ரேலி ஆகிறது தான். ஸோ இப்போ வரைக்குமே பிட்காயின் டாமினன்ஸ் டாப் அவுட் ஆகாதனால ஒரு ஷாராக நம்ம மேபி ஒரு 180Kலாம் கூட பிட்காயினில் இந்த வாட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் என்னோட ஒப்பீனியனு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிட்காயினோட ப்ரைஸ் எந்த அளவுக்கு போக வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அண்ட் எத்தேரியம் என்ன அளவுக்கு போக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒப்பீனியனும் ஷேர் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் பிட்காயின் ஒரு அபோவ் 150K 180Kலாம் போக வாய்ப்பு இருக்குது. அண்ட் எத்தேரியம் வந்து வேர் மினிமமாக ஒரு 7K 8Kவாது மினிமம் போக வாய்ப்பு இருக்குது, என்ன தான் ஃபட் வந்தாலும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அண்ட் உங்களோட பர்சனல் ஃபேவரட்டான ஆல்காயின்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் கன்சிஸ்டண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறதே நிறுத்துறேன். பட் I will try to make a lot more videos in upcoming days. Thanks for watching this video till then. Thank you. Bye bye.